பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியான கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். வாருங்கள் தேவ பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னார், நான் செய்கிறதை நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை அவருடைய பிள்ளைகளும் செய்வார்கள். அதனாலே அவர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நீங்களும் இதை செய்யுங்கள் என் நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே செய்ய முடியும்? ஆண்டவருடைய நாமத்தினாலே அல்லாமல் ஒருவனும் இந்த கிரியைகளை செய்ய இயலாது. அதற்காக நாம் இன்று மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது வேதபாரகர்கள் ஒருவன் வந்து, போதகரே, நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அல்லேலூயா. வேதபாரகர்களில் அந்த வேதத்தை படிக்கிற அந்த பிள்ளைகளில் ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை நோக்கி, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறாரு. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. அல்லேலூயா. நரிகளுக்கு எங்கே சுற்றினாலும் போய் தங்குவதற்காக குழிகள் பல இடங்களிலே உண்டு. ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடுகள் உண்டு. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் என்றால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து தான் அந்த மனிதர். அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் இந்த பூமியிலே இல்லாதிருந்தது. அல்லேலூயா. அவர் சொந்த வீடை கட்டிக்கொள்ளவில்லை. தாங்கள் செய்த அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் பெரிய பெரிய மாளிகைகளை அவர் கட்டிக்கொள்ளவில்லை. அவர் தினந்தோறும் நடந்து திரிந்து ஜனங்களுக்காக உபதேசித்து பலர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெறும்படியாக கிருபைகளை கொடுத்து ஆங்காங்கே பெரிய பெரிய கர்த்தருடைய வருகையை குறித்து பேசி அவர் ஆயத்தம் பண்ணின ஜனக்கூட்டங்கள், கோடியான கோடி மக்கள், அவர் சஸ்தம் பண்ணின ஜனங்கள், லட்சோப லட்ச மக்கள். ஆகையினாலே இன்றும் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நமக்கு தருகிறார். ஒரு கிருபையை மாத்திரமல்ல, என் நாமத்தினாலே எவன் ஒருவன் எதை கேட்டாலும் நான் அதை அவனுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்ல, இயேசுவின் நாமத்தில் கேளுங்க பிள்ளைகளே. இயேசுவின் நாமத்தில், அப்பா எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அந்த காலவேளையில் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் முண்டைக்கு வருகிற ஆண்டவரே, இந்த சபையை கட்டுவதற்காக இதோ பல பேர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். ஐயா, ஒரு காணிக்கை உங்களுடைய சபைக்காக நாங்கள் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உடல்நிலை சரியில்லாமல் அந்த மாநிலே இருக்கிறதானே அருமை சகோதரி நிர்மலா அவர்களையும் அவருடைய கணவர் ரஜினி அவர்களையும் தேவன் தாமே உடல்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து, கால்கள் வரவில்லை என்று ரஜினி அவர்களும், கால் உடைந்த நிலையிலே நிர்மலா அவர்களும் இருக்கிறார்கள். அவரை தேற்றி திடப்படுத்த வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஆந்திரா பகுதியிலே அன்பு சகோதரி அமராவதி ஆண்டவரே, டைஃபாய்டு ஜுரத்தினாலே கர்த்தாவே குளுக்கோஸ் போட்டு கொண்டிருப்பதை என்னிடத்திலே ஆண்டவரே வீடியோ கால் மூலம் காட்டினார்கள். அந்த அன்பு சகோதரி அந்த டைஃபாய்டு ஜுரத்திலிருந்து விடுவியும் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. பல பகுதிகளிலே உடல்நிலை சரியில்லாதிருக்கிற அன்பு சகோதரிகளையும் சகோதரர்களையும் இயேசுவின் நாமத்திலே நீர் உடல்நலம் ஆண்டவரை தேறி திடப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா கேட்கிறோம்.
ஆண்டவரே, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அருமை சகோதரி அனிமா என்கிறதான சகோதரி உடல்நிலை மிகவும் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்றார்கள். அவர்களும் காத்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் மிக கொடி வேதனையினாலே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை அதிலிருந்து மீட்டெடும். வேலைக்கு செல்லுகிறவர்கள், அவர்கள் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும், ஆண்டவரே, தனியார் கம்பெனி வேலையாட்களாக இருந்தாலும், தன்னுடைய மன திரட்சியினாலே சோர்ந்து போயிருக்கிறதான ஒவ்வொருவரையும் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம். பிழைப்பு எல்லாருக்கும் பிழைப்பு அருளும், காத்து வழி நடத்தும். இந்த ஜெபத்தை ஆசீர்வதியும். எங்கள் சபைகளுக்கு கட்டுவதற்காக காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன்தாமே அவ்விதமாக ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.